மற்றும் ஒரு முக்கிய செய்தியினை தற்போது பார்க்கலாம். நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் பெய்த திடீர் கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சாய்ந்து இருப்பதால் விவசாயிகள் வேதனை மூழ்கியிருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வனராஜ் சங்கர் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் வனராஜ் சங்கர், இது குறித்த விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் திடீரென பெய்த கனமழையினால் சூறாவளி மழை என்றே கூறலாம். 500 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்திருப்பது விவசாயிகளிடையே மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தின் மானூர் பகுதியில் இந்த மழையினால் 20 மின் கம்பங்களும் சாய்ந்தது. இது குறித்த விவரங்களை சேகரித்த போது ஓவியகுமார், திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் திடீரென பெய்த கனமழை சூறாவளி காற்றால் 500 ஏக்கரில் நெற்பயிர்கள் தண்ணீரில் சாய்ந்து சேதமடைந்துள்ளது. சுமார் 20க்கும் மேற்பட்ட மின் கம்பங்களும் சாய்ந்து விழுந்ததால் இந்த மின் கம்பங்கள் வயல்வெளிகளுக்கு மின்சாரத்தை கொண்டு செல்லும் மின் கம்பங்கள், இந்த மின் கம்பங்களும் சாய்ந்து விழுந்ததால் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக கோடை காலம் போல வெயில் வாட்டி வதைத்தது. இந்த நிலையில் திடீரென மழை பெய்தது. சூறாவளி காற்றுடன் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. பல இடங்களில் மழைநீர் தேங்கியும் காணப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டத்தின் மானூர் பகுதியில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழையினால் பிராஞ்சேரி, வடக்கு தெற்கு செழிய நல்லூர், கீழ மேல பிள்ளையார்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழையால் சுமார் 500 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த நெற்பயிர்கள் சாய்ந்தன. அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் பல பகுதிகளில் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. ஏக்கருக்கு சுமார் 40,000 ரூபாய் செலவு செய்து சாகுபடி செய்த நெற்பயிர்கள் மழையால் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் கண்ணீர் வடிக்கின்றனர். இந்த பகுதிகளில் பார்த்தீர்கள் என்றால் வயல்வெளிகளில் பம்பு செட்டுகளுக்கு மின்சாரம் வழங்கக்கூடிய சுமார் 20க்கும் மேற்பட்ட மின் கம்பங்களும் சாய்ந்துள்ளது. இதனால் கிராம பகுதிகளிலும் வயல் பகுதிகளிலும் மின்தடை ஏற்பட்டுள்ளது. காற்றில் சாய்ந்த மின் கம்பங்களை மின்வாரிய ஊழியர்கள் சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்து சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் இன்று காலை திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் டாக்டர் இரா சுகுமாரிடம் பேசிய போது, மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள நெற்பயிர்கள் கணக்கெடுக்கும் பணியில் அலுவலர்கள் உடனடியாக ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். இயற்கை சீற்றங்களினால் இதுபோன்ற நிகழ்வுகள் ஏற்படுகிறது. தமிழக அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் படி திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பினை ஈடு செய்யும் எனவும் குறிப்பிட்டார். எது எப்படி இருந்தாலும் இன்னும் 20 நாட்களில் அறுவடை செய்ய வேண்டிய நெற்பயிர்கள் மொத்தமாக மூழ்கி இருப்பது விவசாயிகளிடையே மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஓவியாகுமார், தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி வனராஜ் சங்கர். நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் பெய்த திடீர் கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மூழ்கி இருக்கின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வனராஜ் சங்கர் வழங்கிட கேட்டோம்.